ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? சுபவி அண்ணன், பெரியார் கொள்கையை பரப்புகிற சுபவி அண்ணன் அவர்கள் ஒரு இதில் கீதையை பற்றி சொல்லும்போது சொல்கிறார், திருக்குறளில் சொல்லப்படுற அறம் வேறு, இதில் சொல்லப்படுற தர்மம் வேறு அப்படின்னார். ஸோ அது கரெக்ட். ஆனால் அது என்னன்னு தான் அவருக்கு தெரில. இது உண்மையிலே அதர்மத்துக்கு துணை போகிற நூல் அப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டார். ஏன்னா வன்முறை தூண்டுது, வர்ணங்களை சொல்லுது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ஆனால் திருக்குறளை விட்டுருங்க. ஏன்னா அதில் அதாவது எப்படி இந்து மதத்தை தப்பாக ஆராய்ச்சி பண்ணணும்னு பண்ணுற மாதிரி திருக்குறளை நோண்ட ஆரம்பித்தாங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ அதில் அந்த காமத்துப்பால பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி உலகத்தில் எந்த புஸ்தகமே இழிவுபடுத்துது, அவ்வளோ மோசமாக இருக்கும். ஸோ அதை உயர்த்தி கீதையை தாழ்த்தி பேசுகிறார். என்ன பண்ணுறது? ஆனால் அது இப்போ பார்த்திங்கன்னா உலக அழிவுக்கு காரணமான ஒரு 100 பேர் அப்படின்னு வச்சா கண்டிப்பாக இந்த அண்ணனும் வருவார். அதில் ஒரு காரணம் இருக்குது. ஏன் அப்படின்னா, இவங்க ஒன்றும் அணுகுண்டு தயாரிக்கலை, அணுகுண்டு தயாரிக்கிறவங்களுக்கு துணை போகலை, எதுவுமே பண்ணல. அதெல்லாம் ஸ்தூலமாக நடக்கிறது, ஃபிசிக்கலாக நடக்கிறது. ஆனால் அதுக்கு பின்னாடி ஸ்பிரிச்சுவலாக காரணம் இருக்குது. ஸோ அந்த அர்த்தத்தில் நான் சொன்னேன். சரி, இப்போ அதுக்கான பதில் தெரிஞ்சிடும். இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இந்த கீதையில் சொல்லப்பட்ட தர்மத்துடைய உண்மையான அர்த்தம் அது யாருக்குமே தெரியாது. நான் கூட படிக்கும்போது சரி தர்மம்னா நல்ல விஷயங்கள் அதெல்லாம் கீழ் நிலை அடையும் போது வருவார் அப்படின்னு. அதுவும் ஒரு விதத்தில் கரெக்டு தான். பட் இங்கே தர்மத்துக்கு நேரடி பொருள் என்ன அப்படின்னா மதம்னு அர்த்தம். தர்மம் இறைவனால் உருவாக்கப்படுது ஒரு தர்மம். அந்த தர்மம் கீழானதாக போகும்போது இறைவன் வரார் அதை அழிக்கிறதுக்கு. ஸோ கரெக்டாக சொல்லணும்னா இந்து தர்மம் என்னைக்கு அழியுதோ அன்னைக்கு உலகம் அழிஞ்சிடும். ஸோ அந்த அழிக்கிற வேலையை தான் இப்போ பெரியார், சுபவி அண்ணன், மதிமாறன், அருள்மொழி அக்கா, திருமாவளவன் அண்ணன், இந்த மாதிரி நிறைய சகோதரர்கள் பண்ணிட்டுருக்குறாங்க. அது ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னா இந்த மோசமான உலகம் எவ்வளோ நாளைக்கு தான் இருக்கணும் இல்லையா? ஸோ இந்து மதத்துடைய பேர் அடையாளமே தெரியாமல் போகும்பொழுது உலக அழிவு ஸ்டார்ட் ஆகிடும். அப்படின்னா இந்து மதத்தை அழிச்சிடுவாங்களா அப்படின்னு பயப்படுறீங்களா? அதெல்லாம் அழிக்க மாட்டாங்க. அது இருக்கும், பேருக்கு இருக்கும், அவ்வளோதான். இது ஒரு முஸ்லீம் சகோதரர் சொன்னார். உண்மையிலே குரானில் இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அந்த உலகழிவு எப்போ நடக்கும் அப்படின்னா, முஸ்லீம்னு சொல்லிக்குவாங்க, ஆனால் அல்லாவுக்கு என்ன அர்த்தம்னு கூட அவங்களுக்கு தெரியாது, தொழுகிறதுனா என்னன்னு கூட தெரியாது. அந்த மாதிரி ஒரு டைம். அது ஆக்சுவலாக இந்த இந்து மதத்தை வச்சு சொல்கிறது தான். ஏன்னா இதோடைய வெளிப்பாடு தான் எல்லா மதங்களும். ஸோ அந்த விஷயம் யாருக்கும் தெரியல, அதுதான். ஸோ இந்துன்னு சொல்லிக்குவாங்க, ஆனால் இந்து மதத்தில் இன்றைக்கி அப்படி தானே ஆயிடுச்சு இல்லையா? பாருங்கள், இந்த பிள்ளையார் சிலையை உடைச்சார் பெரியார், அவருடைய சிலையை உடைச்சா இங்கே எல்லாரும் குதிக்கிறாங்க. அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா சுத்தமாக இந்து மதம்னா என்னென்னு தெரியல அவங்களுக்கு. இன்னொரு விஷயம், இதை உடைச்சாருன்றதே தெரியல அவங்களுக்கு. அதுதான் செம காமெடி. ஸோ எதுக்காக அது நடக்குது அப்படின்னு அப்போ அதை அவங்க பெருமையாக சொல்லிக்கிறாங்க. பாரு, இங்கே 70% தீவிரமாக சாமி கும்பிட்றவன், ஆக்சுவலாக 95% சாமி கும்பிட்றவன் தான். அதில் 70% பார்த்திங்கன்னா தீவிரமாக சாமி கும்பிட்றவன். ஆனால் பெரியார் தப்பாக பேசினா அத்தனை பேரும் கோபப்படுறதை பார்த்தோன்னே ஹெச் ராஜா போன்றவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்குதுன்றாங்க. எல்லாருக்குமே அது ஆச்சரியம்தான். ஆனால் எல்லோரும் அந்தளவுக்கு முட்டாள் ஆகிட்டாங்க, அதுதான் உண்மை. ஸோ இதில் பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதாவது அவங்க இல்லை, நான் அந்தளவுக்கு முட்டாள் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் அர்த்தம், யார் அதை சொன்னாலுமே சரி. இப்போ இந்த தர்மம் அழிஞ்சால் உலகம் அழிஞ்சிடுமா அப்படின்னு கேட்போம். ஆக்சுவலாக இந்து தர்மம் தான் எல்லா தர்மத்துடைய தாய். அது தெரியல யாருக்குமே இல்லையா? இங்கே தாய் நாடு, தாய் மதம், இந்த வார்த்தையெல்லாம் இங்கே தான் இருக்குது, உலகத்தில் வேறு எங்கேயுமே இல்லை. அது யாரோ ஒருத்தர் அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது, உங்களது கிடையாதுன்னா கிடையாது. அது குழந்தை. ஆக்சுவலாக மற்ற எல்லா மதமும் குழந்தை, இதோடைய குழந்தை தான். ஸோ அது
தெரியல அவங்களுக்கு இல்லையா. ஆதாமுக்கு நம்ம எல்லாம் குழந்தைன்னா ஒத்துக்கிறோம், இந்து மதத்துக்கு தான் எல்லாமே குழந்தைன்னா ஒத்துக்க மாட்டோம். அது எப்படி இல்லை? எங்கேயோ பிறந்த ஆதாமுக்கு இந்தியாவில் இருக்கிறவன் எப்படி குழந்தையா இருப்பான் இல்லையா? அப்போ இல்லை, அது அவர் தான் முதல்ல அதே மாதிரி தான் இங்கேயும் இந்து மதம் முதல்ல தோன்றிச்சு, அதனால் அது தாய் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது இந்து மதத்துடைய குணாதிசயங்கள் ஃபுல்லாக சின்ன பின்னமாக்கப்படும் பொழுது உலகம் அழியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய திருச்சி சொல்கிறது இந்து மதத்தை அழிக்கணுன்றதுக்காக பிராமணர்களை எதிர்க்கிறோம், அப்போ பிராமணர்கள்லாம் முதல்ல கறி சாப்பிட்டாங்க. அப்படி இப்போ புதுசாக மதிமாறன் புதுசாக ஒரு தியரியை உருவாக்குறார். 2000 வருஷம் முன்னாடி பயங்கரமாக கறி சாப்பிட்டாங்க, 2000 வருஷம் முன்னாடி எவனுமே கறி சாப்பிடல, அதுதான் உண்மை. ஸோ அதாவது இந்தியாவில் சமீபமாக தான் எல்லாம் சாப்பிட ஆரம்பித்தாங்க. இந்த சாப்பிட்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்றவங்களாம் கட்டி பாரு இதுவும் இந்து மதத்தில் எப்படி சாப்பிட்றாங்க, கிடையாது. நீ மற்ற மதத்தை எடுத்தாந்து இவங்களுக்கு எடுத்துட்டு இதுதான் இந்து மதம்னா என்ன, இது காமெடி இல்லையா? அப்போ இந்து மதம்னா பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கிற மதம், இந்து மதம்னா தூய்மையான உணவை கடைப்பிடிக்கிற மதம், எல்லாமே இன்னைக்கு மறைஞ்சு போச்சு. பிராமணர்களே கறி மீன் சாப்பிட்றாங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தர்மம் ஆல்மோஸ்ட் மறைய போகுது, ஆல்மோஸ்ட் இல்லையா? ஸோ சுத்தமாக அழிகிற ஒரு ஸ்டேஜ் வரும்போது உலக அழிவு ஸ்டார்ட் ஆகும். ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப கம்மியானவங்க மட்டும் உண்மையான இந்து தர்மத்தவராக இருப்பாங்க. அவங்க தான் இந்த உலகத்தை அழியாமல் காப்பாற்றுறவங்க. இல்லாட்டினா உலகம் அவ்வளோதான் முடிஞ்சிட்ருக்கும், ஃபுல்லாக அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, அப்படி ஆகிடும். ஆனால் கொஞ்சம் பேர் கையடக்கம், கொஞ்சத்தில் நான் எடுத்து பல்கி பெருகச் செய்தேன் அப்படின்னு பைபிளில் வருது பார்த்தீங்களா, அது அந்த விஷயத்தை தான். ஸோ அவங்க மூலமாக தான் மீண்டும் இந்து தர்மம் வரும், அதிலிருந்து மீண்டும் மற்ற தர்மம் வரும். ஸோ இது கரெக்டாக ஈஸியாக புரியணும் அப்படின்னா, நான் ஆக்சுவலாக புரியணுன்றதுக்காக இந்து தர்மம்னு சொன்னேன், ஆனால் உண்மையிலே அது பேர் இந்து தர்மமே கிடையாது. தமிழர்கள்ன்றது ஒரு தர்மமாக இன்றைக்கி அப்படி ஆயிடுச்சு. நாங்கள் இந்துக்கள் இல்லை தமிழர்கள் அப்படின்றாங்க. அப்போ ஊமையாக இருந்தால் என்னன்னு சொல்லுவீங்க? தமிழ் பேசினா தமிழர்கள், ஊமையாக இருந்தால் நாங்கள் இந்துக்கள் இல்லை ஊமையர்கள்னுவீங்களா? இல்லையா? நம்மளுடைய அடையாளம் நம்மளுடைய தர்மம். ஏன்னா ஒருத்தனை குணத்தை வச்சு தான் அடையாளம் பண்ணுறோம், அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ குணம் அதுதான் மெயின், அந்த குணம் தான் தர்மம். ஒருத்தருடைய மதம் தான் அவனுடைய குணத்தை பக்குவப்படுத்துது, மதம் இல்லைன்னா குணம் போச்சு. ஸோ அதில் அவனுக்கு குறை இருந்துச்சுன்னா அது அந்த மதத்தில் உள்ள குறையாக இருக்கும், அல்லது இவன் மதத்தை சுத்தமாக ஃபாலோ பண்ணாததுனால வர குறையாகவும் இருக்கும். இப்போ அது என்ன தர்மம் அப்படின்னா, ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். இதுதான் உலகத்தில் தோன்றிய முதல் தர்மம். அந்த தர்மம் இப்போ இல்லவே இல்லை, ஆனால் அது ஒரு மாற்று வேஷம் போட்டு இந்துவாக இருக்குது. அதிலே ஒரு முக்கால்வாசி போயிடுச்சு. இந்துன்னு மாறும்பொழுது ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்துடைய குணம் 75% போயிடுச்சு. இந்துவாக மாற தொடங்கும்பொழுது இப்போ சுத்தமாரும் போயிடுச்சு. 99.99999% போயிடுச்சு. 0.0000001% ஸ்லைட்டாக ஒட்டிகிட்டு இருக்குது. அதனால் உலகம் கொஞ்சம் இருக்குது. அது எப்போ தோன்றுச்சு? ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் பேர்லேயே பாருங்கள் ஆதின்னு வருது. வேறு எந்த மதத்துலேயாவது ஆதின்னு வருதா? ஆதாம் ஏவாளுக்கு ஆதி தகப்பன் ஆதி தாயின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே இந்த தர்மத்தில் நடக்கிறது தான் அங்கே வருது. ஸோ இது எப்போ இந்த தர்மம் தோன்றுச்சு அப்படின்னா 5000 வருடம் முன்னாடி. ஸோ இதை புரிஞ்சிட்டா உங்களுக்கு புரியும். இது என்னென்னா 5000 வருட காலச்சக்கரம். இதில் சிறப்பம்சம் என்னென்னா, இதில் என்ன நடந்துச்சோ அது திரும்ப திரும்ப நடக்கும், அதுதான். ஸோ இதில் முதல் பாதி சொர்க்கமாகும், அடுத்த பாதி நரகமாகும். இதே பூமி மாறும். நரகத்துடைய இறுதியில் இறைவன் இந்த ஞானத்தை கொடுத்து மறைஞ்சு போன இந்த தேவதா தர்மத்தை மீண்டும் தோற்றுவிப்பார். ஏன்னா சொர்க்கத்தில் இருக்கிறவங்க பேர் தான் ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள், அதாவது தேவதைகள், அதாவது தெய்வம். அவங்கள தான் இன்னைக்கு கோயில் கட்டி கும்பிட்டுருக்கோம். வேறு யாரும் இல்லை, நாம தான், நீங்களும் நானும் தான். நீங்கள் அந்த தர்மத்தை சார்ந்தவராக இருந்தால் தான் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா பார்த்துருக்க மாட்டீங்க. சரி,
அப்படி தேவதையாக தான் முதலாக இந்த பூமிக்கு நம்ம வரும். இங்கே வர்றதுக்கு முன்னாடி எங்கே இருப்போம்னா இங்கே இருப்போம். அதாவது நம்ம உயிர் மட்டும் இருக்கும். இதுதான் பரந்தாமம்னு இந்துக்களும் பரலோகம்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறது. இந்த இடம் செம்பொன் நிறமாக இருக்கும். இந்த இடத்துல இறைவனும் சரி நம்மளும் சரி குட்டி குட்டி புள்ளி நட்சத்திரம் மாதிரி இருப்போம். நம்ம உயிர் தான் ஹிந்தியில் ஆத்மானும், அந்த ஆத்மாவின் தந்தை தான் இறைவன். அதனால தான் அவர் பேர் பரம் ஆத்மா, அதாவது உயர்ந்த ஆத்மா. அவர் எல்லா ஆத்மாவுக்கும் அப்பா. அதனால தான் கிறிஸ்தவர்கள் பரமபிதா அப்படின்னு சொல்கிறோம். அவருடைய ஒரிஜினல் பேர் சிவன். அவரை தான் முஸ்லீம்கள் அல்லான்னு சொல்கிறாங்க. நமக்கும் இறைவனுக்கும் ஒரே வித்தியாசம், நம்ம பிறப்பிறப்பு சக்கரத்தில் வரும், இறைவன் வர்றதில்லை. இந்த பிறப்பிறப்பு சக்கர ரகசியம் தான் மகாவிஷ்ணு கையில் இருக்கிற சக்கரமே தவிர அதை வச்சு யாரையும் கொலை பண்ணல. அந்த ஞானத்தை இந்த கடைசி 100 வருஷம் நமக்கு தான் இறைவன் கொடுக்குறார். இந்த ஞானத்தை கேட்டு அந்த தேவதைகளுக்குரிய தெய்வீக குணங்களை நம்ம வளர்த்துக்கிட்டா, உலக அழிவுக்கு முன்னாடி வளர்த்துக்கிட்டா, டக்குன்னு சொர்க்கமாக இந்த பூமி மாறும்போது இங்கே பிறவி எடுப்போம். அதாவது உலகம் அழியும் போது மேலே போயிட்டு டக்குன்னு வந்து பிறவி எடுப்போம். அப்படி இல்லை, இந்த ஞானத்தை நான் ஏற்றுக்கவே மாட்டேன், அல்லது இந்த ஞானம் ஏற்றுக்கிட்டாலும் அதை நான் நடைமுறைப்படுத்தலை அப்படின்னா மேலே இருப்போம். கொஞ்சம் இந்த ஞானத்தை படி நடந்தோன்னா கொஞ்சம் லேட்டாக வரும். ஃபுல்லாக இந்த ஞானத்தின் படி நடந்தால் முதலே பிறப்போம். இல்லாட்டினா இந்த பூமி நரகம் ஆன பிறகு தான் வரும் அப்படின்னு இறைவன் சொல்கிறார். இப்போ சொர்க்கத்தில் நீங்கள் தேவதையாக இருந்தீங்க, இன்னை வரையும் கோயில் கட்டி கும்பிட்றாங்க அப்படின்னா அப்படின்னா ஸ்பெஷாலிட்டி இல்லையா? இந்தியாவுக்கு அகிம்சை முறைப்படி சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்திக்கே வருஷத்துக்கு ஒரு நாள் தான் மாலை போடுறாங்க. ஆனால் கோயிலில் ஒரு நாளைக்கு 6 கால பூஜை பண்ணிகிட்ருக்குறாங்க, வருஷம் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்படி என்னப்பா பண்ணாங்க இவங்க அப்படின்னு நமக்கு தோணும். அது ஆக்சுவலாக அவங்களுடைய நினைவு கூட இல்லை. இந்த 100 வருஷம் நம்ம இந்த ஞானத்தை எடுக்கும் பொழுது பண்ணுற விஷயம் என்ன விஷயம்னா, இறைவன் சொல்கிறாரு, சொர்க்கத்தில் நீங்கள் தான் தேவதையாக இருந்தீங்க, இப்போ சாதாரண மனிதராக இருக்கிறீங்க. சொர்க்கத்தில் ஏன் தேவதையாக இருந்தீங்கன்னா அங்கே நீங்கள் எது நினச்சாலும் நடக்கும். அது ஏன் அப்படின்னா உங்கள் ஆத்மாவுக்கு அவ்வளோ சக்தி இருக்கும். ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, அதனால தான் இங்கே போட்டு வைக்கிறோம். இறைவனுக்கு ஈக்குவலான சக்தி இருக்கும். ஏன்னா இறைவனுக்கு ஈக்குவலாக தூய்மையாக இருப்போம். அந்த தூய்மையின் சக்தி இப்போ இழந்துட்டோம். ஏன் தெரியுமா? ஏன்னா காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற சாத்தான் கிட்ட அடிமையாயிட்டோம். இந்த 5 விகாரத்தை தான் சாத்தான்னு சொல்லலாம், மாயான்னு சொல்லலாம், 10 தலை ராவணன்னு சொல்லலாம். ஏன்னா இதே 5 விகாரம் ஆணிடமும், இதே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற 5 விகாரம் பெண்ணிடமும் இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். மற்றபடி 10 தலை தூக்கிட்டு எவனும் கிடையாது எப்போவுமே. ஸோ அதில் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் அவங்களுக்கே தெரியாது, வெளிப்படுது, அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த உண்மை சொல்லும்போது தான் நமக்கு புரியுது. இப்போ மீண்டும் நீங்கள் அப்படி ஆகணும். சொர்க்கத்தில் காமம் கோபமே இல்லாமல் இருந்தாங்களா? எப்படி பாபா, எப்படி கடவுளை சாத்தியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்படி அப்பா சாத்தியம் அப்படின்னு இறைவன் சொல்கிறார். நீங்கள் ஏன் திரும்ப காமத்தில் விழுந்தீங்க? சொர்க்கத்தில் இருக்கும்போது இல்லாத ஒரு விஷயம் இங்கே நடந்துச்சு, ஒரு தப்பு நடந்துச்சு. என்ன அந்த தப்புனா, உடம்புன்னு உங்களை நினச்சிட்டிங்க, அழியக்கூடிய உடம்புன்னு நினச்சிட்டிங்க. சொர்க்கத்தில் அப்படி நினைக்க மாட்டீங்க. இந்த உடலை இயக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மா நான் நினைப்பீங்க, அதாவது உயிர். ஸோ உங்களையும், அதாவது காருக்குள்ளே உட்காந்து ஓட்டுற டிரைவர் தான் நான் அப்படின்ற உணர்வு டிரைவருக்கு இயற்கையாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இவங்களுக்கு இந்த உடம்புன்ற காரை இயக்கக்கூடிய டிரைவர் ஆகிய ஆத்மா தான் நான்றது இயற்கையாகவே, இயல்பாகவே, நிரந்தரமாகவே அவங்களுக்கு அந்த உணர்வு இருக்கும். அதனால் காமம், கோபம், அந்த சரீர கவர்ச்சியை மாட்ட மாட்டாங்க. இந்த உடம்புல தற்காலிகமாக இருக்கிறோன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் நரகத்தில் வரும்போது தான் அந்த ஆத்ம உணர்வு இழந்துடும். ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சக்தி இழக்கிறதுனால அப்போ உடம்புன்னு நினைக்க ஆரம்பிப்போம். அப்போ தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் வருது. அது கூடவே துக்கமும் வருது. ஏன்னா இது இருந்தாலே துக்கம் வரும். ஸோ துக்கம் வரும்போது தான் இறைவனை தேடுறான். அப்போ தான் கோயில் கட்டுறான், மசூதி கட்டுறான், சர்ச்சை கட்டுறான், வேதங்கள் எழுதுறான். எல்லாமே சொர்க்கத்தில் எதுவுமே கிடையாது. கோயில் கிடையாது, மசூதி கிடையாது, கடவுளை நினைக்க மாட்டாங்க, நாஸ்திகமும் பேச மாட்டாங்க. பட் கடவுளை நினைக்கிற அவசியம் அங்கே இருக்காது. துக்கம் வந்தால் தானே கடவுளை நினைக்க. ஸோ அதுதான் இப்போ நடக்குது. இவங்க எப்படி இருப்பாங்க ஏற்கனவே சொல்லிட்டேன். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இருக்காது. இல்லைன்னா எப்படி இருக்கும்? குழந்தை மாதிரியே இருப்பாங்க. குழந்தைய பார்த்தா எப்படி இருக்குது அந்த மாதிரி தான் அங்கே பெரியவங்களே அவ்வளோ ஆனந்தமாக இருப்பாங்க, அவ்வளோ பரிசுத்தமாக இருக்கும் அந்த பார்வை. அதுதான் இயேசு கூட பைபிளில் பார்த்திங்கன்னா
புறாக்களைப் போல் கண்களை உடையவராக இல்லைன்னா உங்களால் சொர்க்கத்துக்கு வர முடியாது. குழந்தைகள் மாதிரி உள்ளம் இல்லைன்னா உங்களால் சொர்க்கத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த தூய்மையை தான் இப்போ போதிக்கிறேன். ஆனால் மீண்டும் அதை அடையணும். அதுவும் இந்த கலியுகத்தில் இன்டர்நெட் டெக்னாலஜி, உலகம் ஃபுல்லாக மாடர்ன் ட்ரெஸ் போட்டு இவ்வளோ மோசமாக காமம் கோபம் இருக்கிற இந்த உலகத்தில் எதுக்கெடுத்தாலும் தமிழ்னு தோன்றுறாங்க, ஜாதியை வச்சு தோன்றுறாங்க, நாட்டை வச்சு தோன்றுறாங்க. இந்த டைமில் கோபப்படாமல் எப்படி இருக்க முடியும்? இறைவன் சொல்கிறார், கஷ்டம்தான். ஏன்னா கலியுகத்தில் மாயா தலைவிரித்து ஆடுற யுகம். கஷ்டம்தான் இதில் இருந்து தப்பிக்க. என்ன பண்ணணும் தெரியுமா? குரங்கு கண்ணை மூடிடுச்சு, கெட்டதை பார்க்காத, கெட்டதை கேட்காத, கெட்டதை பேசாத அப்படின்னு. அந்த மாதிரி உங்களுடைய கண்ணு, காது, வாய், மூக்கு எதுவுமே இந்த கலியுகத்தில் நடக்கிற எதையும் பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாது, நினைக்கக்கூடாது, பேசக்கூடாது. இறைவனை நினைக்கணும், இறைவன் பேசுகிறத தான் கேட்கணும். இறைவனை எப்படி நினைக்கிறது? செம்பொன் நிறமான உலகத்தில் ஒரு நட்சத்திரமாக இருக்கார். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைக்கணும். நான் ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரமாக இருக்கேன், என்னுடைய அப்பா பரமாத்மா செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் அப்படின்னு மனக்கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இன்னொன்று, சொர்க்கத்தில் தேவதையாக நான் தான் இருந்தேன், மீண்டும் நான் தேவதையாக ஆக போகிறேன், அதுவும் இருக்கணும். ஸோ இந்த நினைவு இருக்கணும். கூடவே அன்பாக நினைக்கணும் அப்பான்ட்டு. அது எப்படி அன்பாக நினைக்க முடியும் இல்லையா? ஸோ அப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவர் பேசுகிறத கேட்கணும். ஸோ அவர் எல்லா ராஜயோக தியான நிலையங்களிலும் அவர் பேசுகிறத முரளி அப்படின்னு நடத்துகிறாங்க. ஸோ அந்த முரளி யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். BK சரவணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். அது ப்ளஸ் நீங்கள் ராஜயோக தியான நிலையங்களும் முற்றிலும் இலவசமாகவே போதிக்கப்படுது. ஸோ ராஜயோக தியான நிலையங்கள் முகவரி வேணும் அல்லது இந்த வீடியோ லிங்க் வேணும், முரளியோட வீடியோ லிங்க் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அவசியம் மெசேஜ் பண்ணுங்கள். +91 98 946 71743. சரி, இந்த ஞானத்தை இப்போ இறைவன் கொடுக்குறார். ஒரே ஞானம், உங்களை ஆத்மான்னு புரிஞ்சு இறைவனை நினச்சிட்டே இருக்கணும். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் சம்மந்தப்பட்ட எல்லாத்துலேருந்தும் புத்தியை விலக்கியே இருக்கணும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஞானம் இறைவன் பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வரல. அப்போ எப்படி இந்த ஞானத்தை கொடுக்குறார்? உடலே இல்லாதவர். இப்போ ஒரு வயோதிகர் உடலில் கொடுக்குறார். அந்த வயோதிகருக்கு இறைவன் பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அந்த பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை யார் கேட்டாலும் அப்போ தான் அவங்க பிராமணன் ஆகிடுறாங்க. ஸோ அதுதான் வேதங்களில் பிராமணர்கள் அப்படின்னா பிரம்மாவின் வாய் வழியாக பிறந்தவனோட, அதாவது பிரம்மா வாய் வழியாக சிவன் சொல்கிற ஞானத்தை கேட்டு பிறந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் இதை நிச்சய புத்தியோடு கேட்டிங்கன்னா நீங்களும் பிராமணர்கள் தான். ஸோ எந்த மதத்தை சார்ந்திருந்தாலும் சரி, எந்த ஜாதியை சார்ந்தாலும் சரி, இப்போ நமக்கு அது எதுவுமே கிடையாது. இறைவனுடைய நேரடி குழந்தை ஆகிட்டோன்னா இது வேறு யுகம், கலியுகத்தோடு முடிஞ்சு போச்சு. ஜாதி, மதம், ஜோசியம் எல்லாமே இங்கே ஞானத்துக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ இறைவனை நாம் நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நட்சத்திரம் மாதிரி அவரை நாம் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ எந்த அளவுக்கு இறைவனை நினச்சி பாவத்தை எரிக்கணும், நினைக்க இந்த இடம் துடிக்கும். என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய ஆத்மாவில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் சம்மந்தப்பட்ட எல்லா பதிவுகளும் எரிக்கப்படும். அப்போ தூய்மையாகிடும் இறைவனுக்கு சமமாக. அப்படி தூய்மை ஆகிட்டிங்கன்னா அடுத்த பிறவி சொர்க்கத்தில் பிறப்போம். சொர்க்கமாக இது மாறும்போது. ஆனால் உலகம் அழியும்போது எல்லாம் மேலே தான் போவோம். சொர்க்கம் ஆன பிறகு வருவோம். ஏன்னா ஆத்மா ஒரு பிறவிலேருந்து இன்னொரு பிறவிக்கு குணத்தை தான் எடுத்துகிட்டு போகும். ஸோ இது வரைக்கும் இந்த ஞானம் தேவைப்படலை. ஏன்னா சொர்க்கம் வரல, நரகத்திலே இருக்கும்போது இங்கே தான் இருக்கிறோம். ஸோ ஒரு சிலருக்கு முன்னாடியே சொர்க்கத்துக்கு போயிட்டாங்களா? கிடையாது. சொர்க்கமே இன்னும் உருவாகலை, அப்புறம் எப்படி போக முடியும்? ஸோ சொர்க்கம் உருவாகிறதுக்கு முன்னாடி தான் இந்த ஞானம் தேவை. அதனால தான் கடைசி 1 வருஷம் இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. யாருக்கு கொடுக்குறாரு? பிராமணர்களுக்கு கொடுக்குறாரு. இந்த பிராமணர்கள் யார்? முழு ரகசியமும் தெரியும். கடந்த காலத்தில் நாம் தான் தேவதையாக இருந்தோம், அடுத்தது காமத்தில் விழுந்து சாதாரண மனுஷனானோம், இப்போ இந்த ஞானத்தை தெரிஞ்சு இறைவன்கிட்ட மாணவனாகி மீண்டும் தேவதை ஆகிறோம். முழு ஞானம் தெரியும். தேவதைகளுக்கே இது தெரியாது, மறந்துடுவாங்க. சொர்க்கத்தில் அடுத்த பிறவி எடுக்கும்போது மறந்துடுவாங்க, கடவுளும் இருக்க மாட்டார், இப்போ தான் கொடுத்துட்டு போயிடுவார். ஸோ அப்போ
தேவதைகளை விட பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் தானே. ஸோ இதனோட நினைவை தான் பிராமணர்கள் உயர்ந்த ஜாதி அப்படின்ட்டு கலியுகத்து பிராமணர்களுக்கு வச்சுட்டாங்க. பட் உயர்ந்த பிராமணர்கள் இவங்க தான். ஆனால் இந்த ஞானத்தை நம்ம எல்லாருக்கும் கொடுக்கறதுனால தான் நம்ம உயர்ந்தவர்கள் இல்லையா. நீங்கள் பிராமணர்கள், நீங்கள் உயர்ந்தவர்கள், நீங்கள் தான் தேவதையாக இருந்தீங்கன்ட்டு இந்த ஞானத்தை கொடுக்குறோம். ஸோ இதனால் உருவாக்கப்படுற தர்மம் தான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம், அதாவது தேவதைகள். ஸோ இங்கே ஃபுல்லாக அவங்க தான் இருப்பாங்க. என்னென்ன குணம் இருக்கும் அங்கே? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. இப்போ ஆத்மா, உடல் உணர்வே இல்லை, வெறும் ஆத்மா. அப்போ ஆத்மாவுடைய குணங்கள் வெளிப்படும். அதுதான் அன்பு, அமைதி, தூய்மை, சக்தி, சுகம், பேரானந்தம். அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். இப்போவே நீங்கள் வெறும் ஆத்ம உணர்வு, உடலை மறந்து அந்த ஆத்ம உணர்வில் இருந்தால் அது வரும். ஸோ தண்ணி அடித்தா அது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணி அடிக்கும்போது அது எல்லாத்தையும் மறந்த ஒரு நிலையில் தான் அப்படி ஒரு ஆனந்தமாக இருக்குது. அதனால தான் நிறைய பேர் தண்ணி அடிக்கிறாங்க, எல்லாத்தையும் ஒரு வினாடில் மறக்கிறாங்க. ஸோ அந்த நிலையை நீங்களே உடல் கிடையாது ஆத்மான்னு பரமாத்மாவோடு நினைக்க 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 எடுத்துகிட்டு வர முடியும். ஆனால் கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும். ஸோ அப்படி எடுத்துகிட்டு அந்த குணம் வந்துச்சுன்னா உலக அழிவும் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதை தான் இப்போ கொடுக்குறாரு. அப்போ அந்த ஆனந்தத்திலே இருந்தாங்க, அந்த தெய்வீக குணங்கள் இருந்துச்சு. அந்த குணங்கள் எல்லாம் இழந்துகிட்டே வரும். அங்கே பாருங்கள், சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும். அப்போ மனிதர்கள் எவ்வளோ அன்பாக இருப்பாங்க. சிங்கம் கூட இன்னொரு விலங்கை சாப்பிடுது. ஆனால் இன்றைக்கி மனுஷன் எல்லாத்தையும் தின்றான், மனுஷனை தான் சாப்பிடல, அதுவும் சீக்கிரமாக சாப்பிட்ருவான். ஸோ இப்போ இந்த கடைசி 100 வருஷம் இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. யாருக்கு? யார் தேவதையாக இருந்தாங்களோ அந்த குழந்தை தான் இந்த ஞானத்தை நம்பி ஏற்றுக்கும். மற்றவங்க ஆனால் எல்லாருக்கும் இந்த ஞானம் போயிடும், எப்படியாவது போக வச்சிடுவார். ஆனால் ஏற்றுக்கிறாங்களா இல்லையான்றது எல்லாருமே கடைசியில் ஏற்றுக்குவாங்க. பட் இப்போவே ஏற்றுக்கிட்டா அதிர்ஷ்டசாலி. கடைசியில் சொல்லாங்களே, அடி உதவ மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க. கடைசியில் அந்த மாதிரி உலக அழிவு வரும்போது அந்த நேரம் அலறுவாங்க. அதுக்கு தான் தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, ஞானம் கொடுக்கும்போது கம்முன்னு இருந்துட்டு சாகும்போது சங்கரா சங்கரான்னா, சூரியன் கேட்ட பிறகு சூரியன் யாருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இல்லையா. ஞானக்கண்ணை திறக்கிறதுக்கு தான் இந்த ஞானத்தை கொடுக்கறது. ஸோ இந்த அவ்வளோ பக்காவான குணம் இருக்கும். காற்று கூட தீங்கு நினைக்க மாட்டாங்க, அவ்வளோ அமைதியாக பேசுவாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் இயல்பாகவே அவங்களுக்கு இருக்கும். எல்லாமே இப்போ இறைவன் கொடுக்குற ப்ராக்டிஸ்னால. ஸோ ஆனால் அந்த குணத்தை ஃபுல்லாக இழந்துக்கிட்டே வரும். இப்போ பெரியார் வந்தார், இது பண்ணார், அது பண்ணார், அவர் இது பண்ணார், இவங்களுக்காக போராடினார் அப்படி சொல்கிறாங்களே. போராடுறது இறைவன் குணம் இல்லை, பட் மற்றவங்க மேலே ஒரு கருணைனால தான் அவர் பண்ணுறார். அந்த கருணை எங்கேருந்து வந்துச்சு? இறைவன் கொடுக்குற குணம். அது தெரியாமல் இறைவனே இல்லைன்னு சொல்கிறோம். ஸோ அது தெரியல, பாவம். அவர் என்ன பண்ணுவார்? நம்மளுமே அப்படி தானே இருந்தோம். ஸோ அதுக்கு தான் இப்போ தெரியப்படுத்துகிறோம். ஸோ பெரியார் மாதிரி நிறைய பேர் அந்த கொஞ்சம் நெஞ்சம் இருந்த கடவுள் நம்பிக்கையும் ஃபுல்லாக போயிடுச்சு. சாமியாருக்கே கடவுள் நம்பிக்கை இல்லை, அதனால தான் தவறான வேலையெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி டைம் இல்லையா. ஸோ அதுதான் தர்மம் கீழான நிலை அடையுது. ஸோ அந்த டைமில் இறைவன் இந்த ஞானத்தை கொடுத்து மீண்டும் அந்த தர்மத்தை, தேவதா தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறார். மற்றபடி இயேசு, புத்தர் இவங்களும் மதத்தை உருவாக்குறாங்க. அந்த மதம் நரகத்தில் தான் இருக்குது. ஸோ இந்த வேதங்கள்னால ஒன்றும் சொர்க்கம் உருவாகலை, இறைவன் கொடுக்குற ஞானத்தின் மூலமாக தான் சொர்க்கம் உருவாகும். அப்போ உலகம் ஃபுல்லாக இருந்துருச்சு, பட் நமக்கு 3வது கண்ணை திறக்கிறார். அதாவது இந்த ஞானத்தை கொடுக்குறாரு, நீ தான் தேவதைன்னு ஞாபகப்படுத்துகிறார். ஸோ எல்லாம் அஞ்ஞான இருள், அதே நேரத்தில் நம்மளுடைய கண்ணு திறக்குது. ஸோ அதுதான் சிவனுடைய நெற்றி கண்ணை திறந்தால் உலகம் அழியும்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ சிவனுக்கு உடலை கிடையாது, அப்புறம் எப்படி கண்ணு? ஸோ நமக்கு தான். ஸோ அந்த 3வது கண்ணை திறக்கிறோம். அதாவது ஞானம், நான் ஆத்மான்ற அந்த ஞானம் இருக்குது. ஒவ்வொருத்தரையும் ஆத்மாவை பார்க்குறோம், இறைவனுடைய குழந்தைன்னா அந்த உணர்வுலே இருக்கிறோம். அதே நேரத்தில் உலகத்தில் எல்லாரும் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதிலே மூழ்கி கிடக்குறாங்க. ஸோ அப்போ உலக அழிவு ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அவங்க இந்த பூமியில் வாழறதுக்கு தகுதியற்றவர்களாக ஆகிட்டாங்க. அதனால் அதே நேரத்தில் உலகமும் அழிக்கப்படுது. ஏன் தெரியுமா? ஏன்னா நாம் தூய்மையாயிட்டோம்ல இறைவனை நினச்சி. நாம் வாழறதுக்கு இந்த பூமிக்கே தகுதி இல்லை. அதனால் இந்த பூமி புதுசாக சொர்க்கமாக மாறும். அந்த டைமில் இந்த இயற்கை சீற்றம் ப்ளஸ் உலக போர் இதன் மூலமாக எல்லாருடைய ஆத்மாவும் மேலே போயிடும். ஆனால் நம்ம தண்டனை அனுபவிக்காமல் இறைவனை நினைச்சு மாத்திரத்தில் டக்குன்னு போயிடும். மற்றவர்கள் அடி உத வாங்கி பேயாலாம் அலைஞ்சி அப்புறம்தான் வருவாங்க. எப்படி இருந்தாலும் இறைவனை நினச்சா தான் வர முடியும். நம்ம குஷியாக எந்த பிரச்சனையும் இல்லாமலே நினச்சி போயிடுறோம், அவங்க அடி உத வாங்கிட்டு வருவாங்க, அவ்வளோதான். ஸோ இதுதான் சுபவி அண்ணன் கேட்ட கேள்விக்கானது. ஸோ இந்த தர்மம் கீழான நிலை வரும்போது அந்த தர்மத்தை நிலைநாட்ட நான் வரேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னதாக எழுதிட்டாங்க. ஸோ வேதங்கள் எல்லாம் மனிதர்கள் எழுதுறது தான், அதனால் நிறைய தப்பும் இருக்கும், உண்மையும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அந்த உண்மையை நாங்கள் சொல்கிறோம்.
தப்பு வந்து இந்த மாதிரி தப்பை வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அதனால் வேறு ஏதோ அதில் இல்லாத ஒரு விஷயத்தை தப்புன்னு இவங்களாக புரிஞ்சுக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ இந்த தேவதா தர்மம் கீழான நிலை அடையுது. ஸோ அதை தான் நான் சொன்னேன். அதுதான் இப்போ பார்த்திங்கன்னா இது தேவதை தர்மம். இங்கே நரகத்துக்கு வரும்போது தான் இதுக்கு பேர் வந்து இந்துஸ்தான் பேர் வைக்கிறாங்க. அப்போ இந்துஸ்தான் பேர் வைக்கும்போது இவங்களுடைய தர்மம் என்னன்னு கேட்கும்போது தேவதைன்னு சொல்ல கூச்சப்படுறாங்க. ஏன்னா தேவதைகள் காமமே இருக்காது, கோபமே வராது. அப்போ எப்படி குழந்தை பிறக்குன்னா கல்யாணம் ஆகும், லக்ஷ்மி நாராயணன் கணவன் மனைவி தான், ஆனால் காமம் இருக்காது. யோக பலம், நமக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு கணவனும் மனைவியும் நினைக்கும் போது பெண் கருவுருவாள். கர்ப்பத்தின் மூலமாக தான் பிறப்பாங்க, பட் காமத்தின் மூலமாக பிறக்க மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க இங்கே வரும்போது உடல் உணர்வில் வரும்போது காமத்தில் ஈடுபடும் பொழுது கோபம்லாம் வரும்போது அந்த தர்மத்துடைய பேர் கெட்டு போகுதே அப்படின்ட்டு அதை சொல்லாமல் என்ன அப்படின்னா ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி தமிழன்னு சொல்கிறாங்க பாருங்க. ஸோ அந்த தர்மத்தை சுத்தமாக மறக்க வைக்கணும். ஸோ அதுதான் சீமான் அண்ணன் மற்றவங்க எல்லாருமே பண்ணுறாங்க. இல்லை, இந்து தர்மன்றதை மறந்துடணும். ஸோ குறைஞ்சபட்சம் பிராமணர்களாவது பிராமணனை எதிரியாக்கிட்டால் முடிஞ்சு போச்சு. இப்போ பெரியார் எதிரியாக்கிட்டால் நாஸ்திகம் ஒழிஞ்சிருச்சு, முடிஞ்சு போச்சு. ஸோ அதை தான் ஹெச்ராஜா அண்ணன் வந்து கரெக்டாக அடிக்கிறார் இல்லையா? அவர் தப்புன்னு நிரூபிச்சுட்டா முடிஞ்சு போச்சு. அப்புறம் மற்றவங்க எங்கே பேச போகிறாங்க? அதே மாதிரி அவங்களும் புத்திசாலி, பிராமணர்களை வச்சுட்டா இந்து மதம் அழிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஏன்னா இந்து மதத்துடைய தூய்மையான நிலையை அவங்க தான் இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, ஸோ அதுதான் மொத்தத்தில் அழிச்சிடுவாங்க. அப்போ தான் உலகமும் அழியும். அதுவும் நன்மைக்கே. ஏன்? அப்போ தான் சொர்க்கம் உருவாகும். அப்போ எல்லாரும் போயிடுவாங்க, குழப்பம் கலகக்காரர்கள் எல்லாம் ஓடி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஞானத்தை எடுத்து முயற்சி பண்ணவங்க சொர்க்கத்துக்கு வருவாங்க. அதுவும் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணாங்களோ அந்தளவுக்கு முன்னாடி வருவாங்க, இல்லாட்டினா லேட்டாக தான் வருவாங்க. ஸோ அப்படி முன்னாடி ஃபஸ்ட்டு வரவர் தான் ஸ்ரீகிருஷ்ணர். அதனால தான் சொர்க்கவாசல் திருவிழா பெருமாள் கோயிலில் கொண்டாடுறாங்க. ஸோ அதை தான் நான் சொன்னேன், இந்து தர்மம் அழிஞ்சிச்சுன்னா ஒட்டுமொத்த உலகமும் சங்கு ஊதிட வேண்டியது தான். ஸோ அதான் கிருஷ்ணர் வச்சுட்டு இருக்கிறார் இல்லையா? ஏன்னா அது ஊதுறது எதுக்கு? யுத்தம் ஆரம்பிக்க போகுது, உலக மகா யுத்தம் ஆரம்பிக்க போகுது. அதுதான் மகாபாரதம். எல்லாரும் நினச்சிருக்கா மகாபாரதம் எப்படியா நினச்சி? இல்லை, இனிதான் நடக்க போகுது. நடக்க போகிறத சொல்கிறதுனால தான் அந்த வேதங்கள் பெருமையாக இருக்குது. அது பைபிள் ஆகட்டும், குரான் ஆகட்டும், கீதை ஆகட்டும். ஓம் சாந்தி. ஸோ ஆனால் இந்த நேரம் நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது. ஏன்னா நடப்பவை அனைத்தும் நன்மைக்கு, நடந்ததும் நன்மைக்கு, நடக்க இருப்பதும் நன்மைக்கு. நீங்கள் இறைவன் நினைவில் இருங்க, மற்ற எல்லாமே உங்களுக்கு ஒரு ஆனந்தமாக அனுபவமாகும். ஏன்னா அவங்க செய்கிற கர்மத்துக்கு ஏற்ற பலன் கொடுத்தே தீரணும். என்னுடைய அப்பாவாக இருக்கிறாங்க, அம்மாவாக இருக்கிறாங்க, தங்கச்சி ஒய்ஃபாக இருக்கிறாங்கன்றதுக்காகலாம் விட்டுற மாட்டாங்க. ஸோ அதனால தான் எல்லாரிலிருந்தும் புத்தியை நீக்கி ஒரு இறைவன்கிட்ட புத்தியை இணைக்கணும். ஸோ இதோடைய சாரம் தான் தர்மருடைய வாழ்க்கை. அந்த தர்மருடைய வாழ்க்கையுடைய சாரம் தான் கீதையே. அப்போ தர்மர் தன்னுடைய மனைவியே வந்து சபையினர் முன்னாடி மானப்பங்குப்படுத்துகிறாங்க, ஆனால் அவர் அமைதியாக இருக்கிறார் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஜெயத்ரத்தன் வந்து ஒரு தடவை வந்து அவனும் கையை பிடிச்சி இழுத்து அசிங்கப்படுத்துவான், அப்போவும் அவனை மன்னிச்சு விடுவார். ஸோ ஏன்னா இவங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள கர்ம கணக்கு அது நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அது ஞாபகம் இருக்கணும். ஓம் சாந்தி. ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய ஞானம் தெரிஞ்சுக்கணுன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பிகே சரணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு போட்டிங்கன்னா இறைவன் நேரடியாக கொடுக்குற ஞானத்தை நீங்கள் கேட்கலாம். ராஜயோக தியான நிலையங்களில் இது முற்றிலும் இலவசமாக இருக்குது. அதோடைய முகவரி வேணும்னா அல்லது இந்த முரளி வீடியோஸ் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நான் டெய்லி லிங்க் அனுப்புவேன். +919894671743. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ எல்லோருக்கும் அவசியம் இந்த செய்தியை தெரியப்படுத்துங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கமெண்ட் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி ஆதரவு கொடுக்குற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.